எஸ் கரெக்ட். டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் புரிஞ்சுச்சுல? இப்ப நம்ம பார்க்க போறது வந்து டீடைல்டு ஸ்டடி ஆஃப் பாரடைஸ் லாஸ்ட். ஓகேவா? பாரடைஸ் லாஸ்ட் யாரோடது? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், காமன். ஜான் மில்டனோட ஒர்க் தான் பாரடைஸ் லாஸ்ட். ஓகேவா? பாரடைஸ் லாஸ்ட் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க புக் வந்து 9th புக் தான் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஓகேவா? 9th புக் மட்டும் டீடைலா பார்த்தா போதும்னு சொல்லிருக்காங்க. அதுவும் பர்டிகுலர் லைன்ஸ் 195 to 833 வரைக்கும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பப்ளிகேஷன், பாரடைஸ் லாஸ்டோட பப்ளிகேஷன் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது 1667ல 10 வால்யூம்ஸ் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் 1674ல 12 வால்யூம்ஸ் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. 10 வால்யூம்ஸா இருக்கும்போது அது 2 வால்யூம்ஸ் மட்டும் ரொம்ப குண்டா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ அதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எபிக் ஒர்க் தானே, அதனால எபிக் அப்படின்றப்ப 12 வால்யூம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது 12 வால்யூமா அதை வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதோட ஃபார்ம் என்ன ஃபார்மேட்ல எழுதிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, என்ன ஃபார்மேட்ல எழுதிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, வித்தவுட் ரைம், இங்கிலீஷ் ஹீரோயிக் வேர்ஸ் வித்தவுட் ரைம். ரைம்னா தெரியும்ல, ரைமிங்ல இருக்கும்ல. நம்ம நேத்து போம் பார்க்கும்போது சொன்னேன், ஏபி ஏபி அப்படின்னு சொன்னா பிபியும் ரைம்ல இருக்கும், ஏஏயும் ரைம்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ரைமும் யூஸ் பண்ணாம பிளாங்க் வேர்ஸ்ல தான் இருக்காங்க. பிளாங்க் வேர்ஸ்னா ஒரு லைன் லாங்கா இருக்கும், ஒரு லைன் ஷார்ட்டா இருக்கும். ஆத்தர் இஷ்டப்பட்ட மாதிரி அந்த ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதான் நம்ம வந்து பிளாங்க் வேர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதோட மீட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐயாம்பிக் பென்டாமீட்டர். ஓகேவா? தீம், எதோட தீம்ஸ்லாம், இதோட தீம் என்ன, பாரடைஸ் லாஸ்டோட தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ரிலீஜியஸ். உங்களுக்கு தெரியும் கிறிஸ்டின் ஸ்டோரி இது வந்து அப்படின்னு சொல்லி தெரியும். ஈவ் அண்ட் ஆடம் அந்த ஸ்டோரி பத்தி வரும். ஸோ இட் இஸ் ரிலீஜியஸ் அண்ட் டிஸ்ஒபீடியன்ஸ். டிஸ்ஒபீடியன்ஸ்ன்றது எதை மீன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, காட் வந்து அந்த கார்டன் ஆஃப் ஈடனை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் காட் ஒபே பண்ணாம அந்த ஃபர்பிடன் ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால என்ன இஷ்யூ வருது அப்படின்றதுதான் அவங்க அந்த இடத்துல டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணிருக்காங்க. தென் எக்ஸ்டர்னல் ப்ராவிடன்ஸ். எக்ஸ்டர்னல் ப்ராவிடன்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா, வெளிய இருந்து அந்த அந்த சிச்சுவேஷன் இல்லைன்னா வெளியில இருந்து அதுக்கான இஷ்யூஸ் ஏதாவது ஒன்று வரும்ல, வெளியில இப்ப ஹீரோயினா 2 பேர் தான் இருப்பாங்க. அதை தாண்டி வெளியில இருந்து வர்ற ப்ராப்ளம்ஸ் இல்ல இஷ்யூஸ், அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஜஸ்டிபிகேஷன் ஆஃப் காட் டு மேன். ஜஸ்டிபிகேஷன் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா, மேனோட இப்ப இந்த கடவுள் வந்து எதுக்கு இந்த உலகத்தை படைச்சிருக்காரு, எதுக்கு அதுல மக்களை படைச்சிருக்காரு, மேனை படைச்சிருக்காரு, கேர்ளை படைச்சிருக்காரு, மொத்தமா ஏன் படைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ரீசன், எல்லாத்துக்கும் ஒரு பிஹைண்ட் ரீசன் இருக்கும்ல. ரீசன் இல்லாம எதுவுமே நடக்க போறது கிடையாது. சோ அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் காடோட நோக்கம் என்ன, காடோட கோல் என்ன, காட் எதுக்கு அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, எதுக்கு கிரியேட் பண்ணிருக்காரு இந்த வேர்ல்டு அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் இந்த எபிக் போம் வந்து மில்டன் வந்து நமக்கு எழுதியிருப்பாரு. சோ இதோட தீம்ஸ் தான் இது எல்லாமே. இது கிளியரா? Yes, ma'am. Clear. Yes, before that, okay. இதுல ஷார்ட் சம்மரி மட்டும் கொடுத்துருக்கேன். ஷார்ட் சம்மரினா நான் புக் 9ஓட ஷார்ட் சம்மரி. ஓகே, புக் 9ல நிறைய செப்பரேஷன்ஸ் வந்து இருக்கும். அதோட ஷார்ட் சம்மரி மட்டும் தான் இதுல கொடுத்துருக்கேன். மொத்தமா 12 புக்ஸ் இருக்கு. 12 புக்ஸ்ல கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ஜிஸ்டுக்காக நான் சொல்றேன், ஸ்டோரி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா, காட் வந்து ஒரு ஏஞ்சலை வெளியே அனுப்பிடுவார். எது தப்பு பண்ணிருக்கோம், அதனால ஃபாலன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏஞ்சல் வந்து அது மேல இருந்து கீழே வந்துடும். கீழே வந்து அது சேட்டன் கூட எல்லாம் சேர்ந்து, அதுலதான் பல்சிபப் அப்படின்னு ஒரு கேரக்டர் கூட வரும். அந்த பல்சிபப் அந்த மாதிரி சேட்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு, அது பாண்டிமோனியம் அப்படின்ற ஒரு இடத்துலதான் அந்த மீட்டிங் எல்லாமே நடக்கும். எங்க அந்த சேட்டன்ஸ் எல்லாம் மீட்டிங் போகணும் அப்படின்னா பாண்டிமோனியம்ன்ற இடத்துலதான் மீட்டிங் போடும். அந்த மீட்டிங் எல்லாம் போட்டு எப்படியாவது சேட்டை பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காகவே அந்த சேட்டன்ஸ் எல்லாமே சுத்திட்டு இருக்கும். அந்த சேட்டன் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, காட் கிரியேட் பண்ணிருக்க ஈடன் ஆஃப் கார்டன் இருக்குல்ல, அந்த கார்டன்ல ஈவ் அண்ட் ஆடமா காட் வந்து கிரியேட் பண்ணிருப்பாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் மேன் கிரியேட்டர்னு சொல்லி கிறிஸ்டியன்ல சொல்லுவாங்க. கிறிஸ்டியானிட்டில நம்ம பைபிள்ல உண்டு. சோ அவங்கள அந்த ஃபார்பிடன் ஃப்ரூட் எப்படியாவது சாப்பிட வைக்கணும், அப்பதான் அவங்கள பனிஷ் பண்ணுவாங்க காட் அப்படின்ற அந்த இடத்த அழிக்கணும் அப்படின்றது அந்த சேட்டனோட நோக்கமா இருக்கும். சோ அது எப்படி நடக்குது, அது எப்படி ஸ்னேக்கா கன்வெர்ட் ஆகி எப்படி அந்த கார்டனுக்குள்ள போகுது, அது எப்படி அவங்கள வந்து மெஸ்மரைஸ் பண்ணி அதை சாப்பிட வைக்குது அப்படின்ற மாதிரி ஸ்டோரி வந்து போய் காடுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த க்ரூசிபிகேஷன்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் அது எல்லாமே நடக்கும். காட் வந்து அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஸ்டோரி போகுது அப்படின்றத ஃபுல்லா வந்து மில்டன் வந்து பாரடைஸ் லாஸ்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதுல 9th புக் மட்டும் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றப்போ அதனால ஷார்ட் சம்மரி மட்டும் நல்லா கொடுத்துருக்கேன். இன்வொகேஷன் அப்படின்னு சொன்னா, இன்வொகேஷன்னா நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கடவுளை கும்பிட்டுட்டு இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு, எல்லாத்துக்கும் காட் வந்து டிஃபர் ஆவாங்க அப்படிதானே. யாராவது ஒருத்தரை கும்பிட்டுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ற மாதிரி. அதே மாதிரிதான் இந்த புக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆத்தர் வந்து இன்வொகேஷன் அப்படின்னு சொன்னா யார வந்து
ஐ மீன் ஒரு என்ன சொல்றது, ஒரு மியூஸ இல்லைன்னா ஒரு கடவுளை, அந்த கடவுளை வந்து கும்பிட்டுட்டு தான் அந்த கதையை வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஓகேவா, அதுதான் இன்வகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி ஓப்பனிங்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி கொடுத்தது எல்லாத்தையுமே ஆடம் அண்ட் ஈவோட குட் திங்ஸ், பாசிட்டிவ் சைடை மட்டுமே அவர் பிரைஸ் பண்ணி கொடுத்திருப்பாரு. ஆனா இந்த புக் 9ல மட்டும்தான் அவங்களோட இன்னசென்ஸ் எப்படி போச்சு, அவங்களோட ஹாப்பினஸ் எப்படி ஃபேடவே ஆச்சு, அதுல இருந்து அவங்க எப்படி காட வந்து டிஸ்ஓபே பண்ணதுனால அதுக்கான பின் விளைவுகள் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத இந்த புக் 9ல தான் சியர்ஃபுல்ல இருந்து டோட்டலா ஆங்கரா கடவுளோட சைடை வந்து காட்டியிருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெகட்டிவிட்டிய காட்டுற மாதிரி இந்த ஒர்க் வந்து இருக்கும். இதுல இன்வகேஷன்ல அவர் யார் வந்து கும்பிடுவாரு அப்படின்னு சொன்னா காட் ஆஃப் எபிக் போயட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு காட் உண்டு. அது வந்து கிரீக் மித்தாலஜிக்கல்ல ஒரு காட். ஓகேவா, காட் ஆஃப் எபிக் போயட்ரி. அது யாரு அப்படின்னு சொன்னா யுரேனியா, EURANIA, யுரேனியா அப்படின்ற காட ப்ரேயர் பண்ணிட்டு தான் இந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. காட் ஆஃப் எபிக் போயட்ரி யுரேனியா அப்படின்னு சொல்லி. இந்த பாயிண்ட் கிளியரா? கிளியர் மேம். கிளியர். தென் சேட்டன் வந்து எப்படி என்டர் ஆகுது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சேட்டன் வந்து கார்டன் ஆஃப் ஈடனுக்குள்ள என்டர் ஆக ட்ரை பண்ணும். ஓகேவா, அதை சுத்தி பார்க்கும். அந்த மொத்த இடத்தையும் மொத்தமா ஏதாவது ஒரு வழியில அதுக்குள்ள போயிட முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த மொத்த இடத்தையும் சுத்தி பார்க்கும். சரி, மெயின் கேட் வழியா போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மெயின் கேட்ல எல்லாமே கேட் கீப்பர்ஸ் இருப்பாங்க. கேட் கீப்பர்ஸ் இருக்கும்போது சேட்டன் வந்து உள்ள விட மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 days அது வந்து உள்ள போறதுக்கு வழி தேடி இருந்திருக்கும். அதுக்கு கிடைக்காது. சரி, மேல இடத்துலதான் கிடைக்கவே இல்லை, சர்ஃபேஸ்ல கிடைக்கவே இல்லை, அப்ப அண்டர் கிரவுண்ட் வழியா போறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்டர் கிரவுண்ட் சர்ச் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ரிவர் வந்து போயிட்டு இருக்கும் அண்டர் கிரவுண்ட். அந்த ரிவரோட பேர் என்ன அப்படின்னா டைக்ரஸ், TIGRUS, டிக்ரஸ், TIGRUS. ஓகேவா, அந்த டிக்ரஸ் அப்படின்ற அந்த ரிவர் மூலியமா போலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணும். அந்த ரிவர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த கார்டன் ஆஃப் ஈடனுக்குள்ள ஒரு ஃபவுண்டைன் இருக்கும். அந்த ஃபவுண்டைன் கூட இதுக்கு ஒரு இன்னர் கனெக்ஷன் இருக்கும். அப்ப அந்த ரிவர் வழியா போனா அந்த ஃபவுண்டைன் வழியா வெளியே வர முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்து அந்த சேட்டனுக்கு வந்துடும். அப்போ அந்த ரிவரை யூஸ் பண்ணி, அந்த டிக்ரஸ் அப்படின்ற ரிவரை யூஸ் பண்ணி அது வந்து உள்ள என்டர் ஆகி அது வந்து ஃபவுண்டைன் வழியா உள்ள போயிடும். ஓகேவா, அப்படிதான் அது வந்து அப்படிதான் உள்ள போகணும் அப்படின்ற பிளான் வந்து அப்பதான் ஸ்கெட்ச் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து சேட்டனோட டிசிஷன் அப்படின்றதுல எதை மீன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து கடவுள் கிரியேட் பண்ண இடம் அப்படிதானே. அந்த இடத்துல அப்ப எல்லா பொருளுமே ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப புனிதமா இருக்கும், ரொம்ப பியூரா இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் யாரை சிம்பலைஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னா காட தான் சிம்பலைஸ் பண்ணும். அப்போ சேட்டனுக்கு ஒரு டவுட், எப்படி நம்ம உள்ள போறது, நம்ம உருவத்தை என்னன்னு மாத்திட்டு உள்ள போறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அது கண்ணுல ஸ்னேக்கோட சிம்பிள் வந்து படும். அந்த ஸ்னேக்கோட சிம்பிள் அதுக்கு அந்த சேட்டனுக்கு வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஈவில்னஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஈவில்னஸ் அப்படின்னா அந்த ஸ்னேக்கோட ஆட்டிடியூட், சட்டுன்னு கொத்துறது, யாருக்கும் சுத்தமா அடங்காம இருக்கிறது, அதுக்கு என்ன வேணுமோ அது கரெக்டா பண்றதுன்ற ஆட்டிடியூட் வந்து அப்படியே சேட்டனுக்கு டோட்டலா சூட் ஆகும். அப்போ சேட்டன் வந்து அந்த ஸ்னேக்கோட வாய் வழியா உள்ள போய் அவர் அந்த சேட்டனா மாறிடுவாரு. அந்த ஸ்னேக்கோட வாய் வழியா சேட்டன் உள்ள போய் மொத்தமா அவர் ஸ்னேக்கா கன்வெர்ட் ஆயிடுவாரு. சோ இந்த டிசிஷன் எடுத்துட்டு தான் ஓகே நம்ம கார்டன் ஆஃப் ஈடனுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி நடக்கும். நெக்ஸ்ட் ஆடம்க்கும் ஈவுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். ஆடம்க்கும் ஈவுக்கும் என்ன கான்வர்சேஷன் நடக்கும் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே காலையில முழிச்சதுமே எல்லாருமே அவங்க இதுல ப்ரேயர் பண்ணுவாங்க. நம்மளும் ப்ரேயர் பண்ணுவோம் காலையில. சோ அதே மாதிரிதான் அவங்களோட மார்னிங் ப்ரேயர் வந்து இருக்கும். எப்பவுமே 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்ணுவாங்க. என்ன ஒர்க் பண்றதா இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்துதான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அன்னைக்கு காலையில மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஈவ் வந்து ஆடம் கிட்ட சொல்லுவாங்க, இல்ல நம்ம இன்னைக்கு சேர்ந்து ஒர்க் பண்ண வேணாம், தனித்தனியா ஒர்க் பண்ணா என்ன ஆக போகுது, ஒர்க் சீக்கிரமாவது முடியும்ல, அப்ப எதுக்கு அது சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், தனித்தனியா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஈவ் தான் வந்து அந்த ஐடியா வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப ஆடம் வந்து வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. பட் ஈவ் இன்சிஸ்ட் பண்றதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆடமும் சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது அங்கதான் ஒரு புள்ளியே ஸ்டார்ட் ஆகும். ஆடம் வந்து ஈவ் வந்து டிசோபே பண்ற அந்த இடம் வந்து அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் சேர்ந்து எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அப்பதான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செப்பரேட்டா ஒர்க் பண்ணுவோம் டிசைட் பண்ணி they will start working separately. ஓகேவா, அப்போ ஆடம் வந்து வார்ன் பண்ணுவாங்க, இங்க இருக்கிற எந்த ஃப்ரூட்ஸையுமே அந்த ஃபார்பிட்டன் ட்ரீல இருக்கிற ஃப்ரூட் வந்து நீ அந்த ஒரு ட்ரீ, அந்த பர்டிகுலரா அந்த ஒரு ட்ரீல இருக்கிற ஃப்ரூட் வந்து நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடவை வார்னிங் கொடுத்துதான் ஆடம் வந்து ஈவ் அனுப்புவாங்க. எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு ஈவும் போயிருவாங்க. ஓகேவா, அதுதான் ஆடம்க்கும் ஈவுக்கும் நடக்கிற கான்வர்சேஷனா நடக்கும். இது கிளியரா? தென் சேட்டன் வந்து எப்படி ஈவ டெம்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி, சேட்டன் as usual as per the plan அது வந்து உள்ள என்டர் ஆயிரும். உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ட்ரீல இருக்கும், அது வந்து அந்த ட்ரீல உட்காந்துட்டு இருக்கும். அப்ப அந்த ஸ்னேக் வந்து பேசும். எப்படி நார்மலா ஒரு அனிமலால பேச முடியாதுல்ல, அப்போ ஈவுக்கு அந்த சவுண்ட் கேட்கவும் எப்படி நீ பேசுற, உன்னால எப்படி பேச முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்து ஒரு கியூரியாசிட்டி வந்து ஈவுக்கு உடனே வந்துடும். எப்படி உன்னால மட்டும் பேச முடியுது, ஸ்னேக்கால எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஸ்னேக் வந்து ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கும், நீ ரொம்ப அழகா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கும் அவகிட்ட, அவளோட பியூட்டி பத்தி எல்லாத்துக்கும் சொல்லி அவளை வந்து பிரைஸ் பண்ணி ரொம்ப பேசிட்டு இருக்கும். அது வந்து அப்ப திருப்பி அவன் டவுட்டை கேட்பா, அனிமல்ஸால பேச முடியாதுல்ல, அஸ் ஸ்னேக்கா நீ மட்டும் எப்படி பேசுற அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் கேட்பா. அந்த ஸ்னேக் உடனே சொல்லும், இல்ல நான் வந்து இந்த ஃபார்பிடன் ட்ரீல அந்த ட்ரீல உள்ள ஃப்ரூட் வந்து சாப்பிட்டேன், அதுதான்
எனக்கு அந்த பவர் அந்த எனர்ஜி வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி அவளை டெம்ப் பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த ஸ்னேக் அவளத்தையுமே பண்ணும் ஈவ டெம்ப் பண்றதுக்கு. ஓகேவா? அதுதான் சேட்டன் வந்து ஈவ டெம்ப் பண்றதுக்கான அட்டெம்ப்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா டெம்ப் பண்ணிடும். டெம்ப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ட்ரீயை வந்து சர்ச் பண்ணுவாங்க. அந்த ட்ரீ ஃபார்பிடன் ட்ரீ இருக்குல்ல, அந்த ட்ரீயை வந்து சர்ச் பண்ணி அதை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக 2 பேரும் தேடிட்டு போவாங்க. அதை அவ உடனே அந்த டெம்டேஷன்ல உடனே எடுத்து அந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டுருவா. சாப்பிட்டதுமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா டாக்ஸிக்கா வந்து பேச ஆரம்பிச்சிடும். டாக்ஸிக்கா அந்த சென்ஸ் இப்ப நம்ம ட்ரிங்க் பண்ணிருக்கோம் இல்லைன்னா ட்ரக் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட மைண்ட் எதுவுமே ஒர்க் ஆகாம ஏதோ ஒன்று பிளாபர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பிளாபரிங் வந்து அவளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ட்ரக்கிஸ்ட் மாதிரி அவ வந்து பேச ஆரம்பிப்பா. அவளோட டாக் எல்லாமே நார்மலா இருக்காது. அவ்வளவு நேரம் அவ வந்து காட பிரைஸ் பண்ணி காட் இஸ் எவ்ரிதிங், காட் இஸ் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருப்பா. பட் அந்த அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ட்ரீயை பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு ஃபார்பிடன் ட்ரீ தானே. அந்த ட்ரீ அந்த இடத்துல அவ பிரைஸ் பண்ணி ஒரு சாலிலோக்கினா உங்களுக்கு தெரியும், தனியா பேசுறது, யாருமே இல்லாம தனக்குள்ளே புலம்புறதுதான் நம்ம சாலிலோக்கி அப்படின்னு சொல்றோம். அந்த சாலிலோக்கி பாட்டை தான் அந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சர்ச் ஃபார் த ட்ரீல வந்து அந்த சாலிலோக்கி பாட்டு உண்டு. ஈவ் ஏட் த ஃபார்பிடன் ஃப்ரூட், அப்புறம் ஈவோட சாலிலோக்கி பார்ட் மட்டும் தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஐ மீன் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு லைன் நம்பர் வந்து 795 to 833 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு படிக்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த லைன் வந்து எதுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா ஈவோட சாலிலோக்கி மட்டும் தான் நமக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அவ எப்படி வந்து புலம்புறா, அவ என்னன்னு புலம்புறா, அவ்வளவு நாள் கடவுள் தான் சுப்பீரியர்னு சொல்லிட்டு இருந்தவா அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்றது மாதிரிதான் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஆடமோட லவ். அப்புறம் ஆடமுக்கு நியூஸ் தெரிஞ்சிடும் அவ வந்து அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆடமுக்கு அப்படியே விட்டுற முடியாதுன்னு தெரியும். அப்படியே விட்டுட்டா வந்து காட் பனிஷ் பண்ணிடுவாங்க. மேபி டெத் சென்டென்ஸ் கூட கொடுத்துருவாங்க, அவ இறந்து போட்டுன்னு கூட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அப்ப ஆடம் வந்து பயங்கரமா லவ் பண்ணுவான். அப்ப அவனுக்கு என்ன பண்ணனே தெரியாது. அப்ப அவனோட செகண்ட் தாட் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா கடவுள் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லும்போது ஆடம் தான். ஆடமுக்கு துணையாதான் வந்து கடவுள் படைச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆடம கடவுள் வந்து பனிஷ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில சரி இப்ப பனிஷ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆடமும் அந்த ஃப்ரூட்டை சாப்பிடுவான். ஆடம் வந்து எதனால சாப்பிடுவான், வந்து காப்பாத்தணும், அவன் மேல இருக்கிற லவ், அதனாலதான் ஆடம் வந்து அந்த ஃப்ரூட்டை சாப்பிடுவான். அப்படி சாப்பிட்டா 2 பேரையும் பனிஷ் பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஒரு காரணத்திலேயாவது கடவுள் வந்து ஃபர்கிவ் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஹோப்போட நானும் அவ கூட சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிடுவான். அப்புறம் ஒரு ஆடம் அண்ட் ஈவ்ஸ் டிசையர்னு கொடுத்திருக்காங்க. டிசையர் வேற ஒண்ணும் இல்ல, அவங்க 2 பேத்துல இருக்கிற லஸ்ட். அந்த லஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுமே 2 பேத்துக்கும் மைண்ட் வந்து கிளியர் ஆயிரும். அந்த லஸ்ட்டுக்கு அப்புறம் தெரியும் அவங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டாங்க, அந்த ஃப்ரூட் வந்து நம்ம சாப்பிட்டு கூடாது, கடவுளுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற தாட் வந்து அந்த லஸ்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தெரியுமே தவிர அது வரைக்கும் அந்த லஸ்ட் வந்து கண்ணை மறைச்சிடும். அந்த லாஸ்ட் ஒன் கான்சிக்வன்சஸ் கடவுள் கீழே இறங்கி வருவாங்க. அதுக்கப்புறம் பனிஷ் பண்ண மாட்டாங்க, அந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல இருந்து வெளியே போக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் பர்த் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும். ஓகேவா? அது எல்லாமே அதோட கான்சிக்வன்சஸா கொடுப்பாங்க. கடவுளுக்கு அந்த 2 ஹியூமன்ஸ்க்கும் கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை கடவுள் அவரா ஏத்துக்கிற மாதிரியும் அவர் குழந்தையா பிறக்கிற மாதிரி தான் நம்ம கிறிஸ்துமஸ் அதெல்லாம் செலிப்ரேட் பண்றோம். அதுல இருந்து தான் அதோட ஸ்டோரி அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த ஷார்ட் சம்மரி கிளியரா? Yes ma'am. Clear ma'am. Any doubts? Guys, any doubts? No ma'am. No. Done. Next one. நமக்கு கொடுத்திருக்க லைன்ஸ் சொன்னால சோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க லைன்ஸ். இந்த லைன்ஸ் எல்லாமே இப்ப லைன் பை லைன் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஓ சாவரன் கொடுத்திருக்காங்கல்ல, இதுல சில வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா இது வந்து 17th சென்ச்சுரியில எழுதின ஒர்க். அப்போ மில்டன் வந்து ஓல்ட் இங்கிலீஷ் டைம் பீரியட்ல வருவாரு. அப்போ ஓல்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றப்ப அது ரொம்ப ஓல்ட் இங்கிலீஷ் கிடையாது, சார்சர் டைம் பீரியட் கிடையாது. பட் ஸ்டில் இட்ஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் growth. ஓகேவா? அந்த growthல இருந்த டைம் பீரியட்ல அவரும் ஓல்ட் இங்கிலீஷ் யூஸ் பண்ணி தான் மில்டன் வந்து அதிகமா எழுதியிருப்பாரு. அதனால சில வேர்ட்ஸ் இப்ப நம்ம கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க வேர்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இட் வில் பி டிஃபரெண்ட், பட் ப்ரொனன்சியேஷன் வில் பி சேம். ஓகேவா? சாவரன் அப்படின்றது வேற ஒன்னும் இல்ல, சாவர்ஜின் சொல்லுவாங்க, பவர்ஃபுல், கிங்லி அந்த வேர்டு தான் கொடுத்திருக்காங்க. வர்ச்சியஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, விஸ்டம், அதுதான் அந்த ஸ்பெல்லிங் VERTUOUS. அந்த மாதிரி சில ஸ்பெல்லிங்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும். ஜஸ்ட் ட்ரை டு கம்பேர் வித் இட். ஓகேவா? உங்களால அது புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அப்ப ஈவ் வந்து அதோட பேக்ரவுண்ட் என்ன சொல்லணும்னா ஈவ் வந்து ஃப்ரூட்டை சாப்பிட்டாங்க, அவங்க அந்த சாலிலோக்கியில இருக்காங்க. அந்த சாலிலோக்கி இந்த சென்ஸ் அந்த ட்ரக் எடுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த ஃபீலிங்ல அவங்க கடவுள் தான் சுப்பீரியர்னு சொல்லிட்டு தான் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. புலம்பல் தான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு புலம்பல். அவங்க என்ன பண்றோன்றது தன்னை மறந்து ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. சோ அதுல வந்து லைன்ஸ் தான் என்ன அப்படின்றத மில்டன் நமக்கு வந்து ஹவு ஷி ஃபெல்ட் அப்படின்றத அவர் வந்து அவரோட லைன்ஸ்ல வந்து கொடுத்திருக்காரு. ஓ சவரன் வெர்ச்சுவஸ் ப்ரிஷியஸ் ஆஃப் ஆல் ட்ரீஸ் இன் பாரடைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எதை வந்து மீன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த ட்ரீயை வந்து பிரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. பிகாஸ் அந்த ட்ரீ தானே, அந்த ட்ரீல இருந்து அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால தானே அவங்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்சிச்சு அப்படின்ற தாட் அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் ஓ பவர்ஃபுல், சாவரன்னா பவர்ஃபுல் ஆர் கிங்லி, ஓ பவர்ஃபுல் ஆர் கிங்லி, இல்ல வெர்ச்சுவஸ் அப்படின்னு சொன்னா கிரேட் மாரலிஸ்டிக்னு கொடுத்திருக்காங்க. மாரலிஸ்டிக் அப்படின்னு சொன்னா நாலேஜபிள்னு சொல்லலாம், ஒரு மாரல் எத்திக்ஸ் நமக்கு கத்து கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ
ப்ரெஷியஸ் ஆஃப் ஆல் ட்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த கார்டன்ல அவ்வளவு ட்ரீஸ் இருக்கு. ஆனா நீ இருக்கிறதுலே யார் ரொம்ப ப்ரெஷியஸ் இந்த பாரடைஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நீ தான், அந்த ட்ரீ தான் ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப் ஆபரேஷன் பிளெஸ்ட் டு சாம்பியன்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஆபரேஷன் சொல்லி இதுல மீன் பண்றது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அவ ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால தானே அவளுக்கு அந்த விஸ்டம் வந்து ஓப்பன் ஆச்சு. அவளோட கண் வந்து கண் திறந்துச்சுன்றது நாட் லிட்டரலி ஐம் சேயிங் தி ஓப்பன் ஐஸ். என்னோட அறிவு கண்ணை திறந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவ வந்து மீன் பண்றா. ஓகேவா, விஸ்டமா ஓப்பன் பண்ணிட்டீங்க, என்னோட விஸ்டம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அது ஒரு ஆபரேஷன். அந்த ட்ரீ வந்து வந்துருச்சு, அந்த ஆபரேஷன் வந்து நல்லபடியா முடிச்சு, பெஸ்டா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. டூ சாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்றது ஒண்ணும் இல்ல, விஸ்டம். விஸ்டம்ன்றது அவளுக்கு இருந்த நார்மல் நாலேஜை தாண்டி ஏதோ ஒண்ணு அவளுக்கு கொடுத்துட்டீங்க. அந்த ட்ரீல இருந்து அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால அவளுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த ட்ரீயை வந்து அவ பிரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. எல்லாத்தையும் தாண்டி அது வந்து அவ ஸ்டார்ட் பண்றா. ஓகேவா, சாப்பியன்ஸ் அப்படின்றதுக்கு இன்னொரு மீனிங் டேஸ்டும் கூட. டேஸ்ட் அப்படின்னு சொன்னா அவங்களோட ஆபரேஷன்ல நீங்க அந்த 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 வந்து பெஸ்டா முடிக்கணும்ல, நீங்க அந்த ஃப்ரூட்டை வந்து எனக்கு கடைசியா டேஸ்ட் பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹித்ருனா வேற ஒண்ணும் இல்ல, அப் டு திஸ் அப்படின்னு சொல்லும். ஹித்ரு அப்ஸ்குயர்ட் இன்ஃப்ளேம் கொடுத்துருக்காங்கல்ல. அப் டு திஸ் இது வரைக்கும். அந்த அப்ஸ்குயர்டோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா ஹிடன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்ஃப்ளேமோட மீனிங் என்ன அப்படின்னா மிஸ்ரெப்யூட்டட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹித்ரோட என்ன சொல்லியிருக்கா, அவ என்ன சொல்ல வரா அப்படின்னு சொன்னா, ஈவன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் நான் இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், இத்தனை வருஷமா நான் இங்கதான் இருக்கிறேன், இத்தனை வருஷமா நானும் ஆடமும் இங்கதான் இருக்கிறோம், ஆனா இது வரைக்கும் எனக்கு தெரியாது இங்க ஒரு ட்ரீ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த ப்ரெஷியஸ் ட்ரீ இங்க இருக்குன்னு தெரியாது. அது வந்து இன்விசிபிளா இருந்துச்சு. இன்விசிபிள் இந்த சென்ஸ் அது வந்து ஒளிச்சு வச்சுட்டாங்க, மறைஞ்சு இருந்துச்சு, ஒளிச்சு வச்சுட்டாங்க. அது அண்ட் அதோட இன்ஃபேம்ட் அப்படின்னு சொன்னா அதோட ரெப்யூட்டேஷன் என்னன்றதை மிஸ் ரெப்யூட் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட ஒரிஜினலா அதோட பவர் வந்து இவ்வளவு இருக்கு, பட் அதுக்கு தொடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஃபார்பிடன் ட்ரீ அப்படி இப்படின்னு சொல்லி அதை மிஸ் ரெப்யூட்டட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனாலதான் அந்த இடம் வந்து தெரியாம போயிடுச்சு. இப்படி ஒரு ட்ரீ இருக்குன்றதே அந்த இடத்துல எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷீ ஸ்டார்டிங். இந்த ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் கிளியரா இல்ல நான் இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுமா? புரியலன்னா ஜஸ்ட் ஸ்டாப் மீ இன் தி மிடில். ஓகேவா, and then and thy fair fruitlet hang as to no end created அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த ஃபேர் ஃப்ரூட்லெட் ஹேங் அப்படின்னு சொன்னா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு எண்டே இல்லாம தொங்கிக்கிட்டே இருக்கு அப்படித்தானே. அந்த ஃப்ரூட் வந்து யாருமே சாப்பிடாம ரொம்ப காலமா அந்த ஃப்ரூட் வந்து அந்த மரத்திலேயே தொங்கிக்கிட்டே இருக்கு. அதை தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேர் ஃப்ரூட் and thy fair fruitlet hang as to no end created அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து எண்டே இல்லை, அது கிரியேட் பண்ணிட்டாங்க, பட் அது வந்து எண்டே இல்லை. யாராவது சாப்பிட்டாதானே அந்த மரத்துல இருக்கிற ஃப்ரூட் வந்து காலியாகும். அது இல்லாம அது வந்து டோட்டலா ஹேங் ஆகிட்டே இருக்கு. அந்த வந்து அது கீழவும் விழ மாட்டேங்குது, யாரும் அதை எடுத்தும் சாப்பிட மாட்டேங்காங்க. அப்ப அதுக்கு ஒரு எண்டே இல்லாம கிரியேட் பண்ணதுல இருந்து அது தொங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றா வந்து. பட் ஹென்ஸ்ஃபோர்த்னா இதுக்கப்புறம், இதுக்கு மேல இனிமே நடக்க போறது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஹென்ஸ்ஃபோர்த் my early care not without song each morning and due praise shall tend thee. இல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கப்புறம் என்னோட வேலையை காலையில எந்திரிச்சதும் அந்த உன்னை பிரைஸ் பண்ணி பாட்டு பாடாம எனக்கு அடுத்த ஒர்க்கே கிடையாது. ஈச் மார்னிங் உன்னை நான் பிரைஸ் பண்றதா எனக்கு வேலையே. பிகாஸ் நீ தான் என்னோட நெட்ரிக்கான திறந்துட்டேன், என்னோட விஸ்டமும் ஓப்பன் பண்ணிட்டேன், எனக்கு இன்னொரு பாட்டு என்ன அப்படின்றத காட்டிட்ட. அப்போ இவ்வளவு நாள் காலையில எந்திரிச்சதும் ஆடமும் ஈவும் கடவுளை பிரைஸ் பண்ணி 2 பேரும் துதி பாடுவாங்க. பட் இனிமே அப்படி இல்லாம அவ என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, இனிமே நான் ஒன்ன பிரைஸ் பண்ணுவேன். இந்த ட்ரீ இந்த ஃப்ரூட்டை காமிச்சிருக்காங்கல்ல, சாப்பிட்டுருக்கால, அந்த ட்ரீயை நான் வந்து உன்னை பிரைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். Next line, and the fertile burden is of thy full branches offered free to all அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இவ்வளவு நாள் அது வந்து ஃபர்டைல் பர்டன் அப்படின்னு சொன்னா, ஃபர்டைல்னா அந்த மரம் நல்லா செழிப்பா ஃப்ரூட்டோட இருக்கு, பட் அது வந்து பர்டனா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பிரான்சஸ்ல அந்த ஃப்ரூட் எல்லாம் தொங்கிக்கிட்டே தான் இருக்கு. அந்த தொங்கிட்டே இருக்கிறது அப்ப அந்த பிரான்சஸ்க்கு எல்லாம் வெயிட்டா இருக்காதா? யாரும் அதை பறிக்கவும் மாட்டேங்காங்க, யாரும் அதை சாப்பிடவும் மாட்டேங்காங்க. அதுக்கு அதை ஃபார்பிடன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அதை யாரும் சாப்பிட மாட்டேங்க, அது தொங்கிக்கிட்டே தான் இருக்கு. அந்த ஃபுல் பிரான்சஸ் எல்லாமே ரொம்ப வலியோட தானே இருக்கும். அப்ப இனிமே அதை எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி விட போறேன் அப்படின்னு சொல்ல. ஃப்ரீ பண்ணின்றத அவ எதை மீன் பண்ணி சொல்றா அப்படின்னு சொன்னா, இனிமே அந்த ஃப்ரூட் எல்லாத்தையும் நானே சாப்பிடுறேன், அந்த பிரான்சஸ்க்கு இனிமே வெயிட்டே இருக்காது, இனிமே நான் அதை டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றா. ஓகேவா, டில் டயட்டட் பை thee I grow mature in knowledge. டில் டயட்டட் அப்படின்னு சொன்னா இனிமே இதை நான் சாப்பிட்டு எப்போ வந்து இந்த டயட்டை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, இனிமே எனக்கு எப்போ வந்து grow mature in knowledge. அவ இப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவரோட நாலேஜ் வந்து ரொம்ப மெச்சூரா இருக்கு அப்படின்னு சொல்றா. எது வரைக்கும் அவ வந்து அந்த ஃப்ரூட்டை சாப்பிடுவா அப்படின்னு சொன்னா, as a God who know all things know. கடவுளுக்கு எல்லாமே தெரியும்ன்றது உண்மை. ஓகேவா, கடவுளுக்கு எல்லாமே தெரியும்ன்றதை எல்லாரும் நம்புறோம். அந்த அளவுக்கு என்னோட நாலேஜ் வளர்ற அளவுக்கு அந்த ஃப்ரூட்டை நான் சாப்பிட்டு தான் இருப்பேன். அது வரைக்கும் அந்த ஃப்ரூட்டை நான் சாப்பிடுறத நிப்பாட்டவே மாட்டேன். she is comparing her knowledge to the God's knowledge. ஓகேவா, அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டா she can compete with the God's knowledge அப்படின்றது அவளோட தாட். அப்போ அந்த நாலேஜ் வளர்ற வரை நான் வந்து அதை சாப்பிடுறத ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி she is telling. இந்த லைன் வர கிளியரா? Yes ma'am. Okay. Clear.
Two others envy what they cannot give, for had gift been theirs, it's not there thus grown. இந்த லைன்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, அந்த மரம், அந்த சுத்தி இருக்கிற மரம் எல்லாம் envy ஆகுதான். பிகாஸ் அவ வந்து அந்த மரத்தை மட்டும் தானே பிரைஸ் பண்ணிட்டு இருக்கா, வேற எந்த மரத்தினாலையும் அவளுக்கு அந்த நாலேஜை கொடுக்க முடியல. இது வந்து இந்த மீனிங்ல எடுத்துக்கலாம். இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, அங்க அந்த எர்த்ல இருக்கிற மீதி எல்லா கிரியேச்சர்ஸ்க்கும் ஈவை பார்த்தா ஒரே ஜெலஸா. எதுக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்ட எல்லாம் இல்லாத நாலேஜ் வந்து ஈவு கிட்ட இருக்கு அப்படின்றத ஷீ இஸ் மீனிங் தேர். இது கிளியரா? Yes, ma'am. Okay. Experience next to thee I owe, best guide, not following thee, I had remained in ignorance. இதுல என்ன சொல்ல வராங்க, இதுல பெஸ்ட் கைடு வரைக்கும் பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் டு தி ஐ ஓ பெஸ்ட் கைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவ என்ன பட்டமும் கொடுக்குறா, அந்த ட்ரீக்கு வந்து என்ன பட்டம் கொடுக்குறாங்க ஈவ் வந்து அப்படின்னு சொன்னா, பெஸ்ட் கைடு அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. எதுக்குன்னா அவங்க தானே அவங்களோட நாலேஜ், அந்த நாலேஜ் டோர் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. அப்போ நீ தான் என்னோட பெஸ்ட் கைடு, எல்லாமே நீ தான். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் செகண்ட் தான். ஏன்னா நம்ம எப்பவுமே நாலேஜ், புக்ல இருக்கிற நாலேஜை தாண்டி நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெஸ்ட் நாலேஜ்னு கோட் கூட உண்டு. பட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஈவ் என்ன சொல்றாங்கன்னா, பெஸ்ட் கைடுன்னா நீ தான். இதுக்குள்ள செகண்ட் வந்து யார் வருவானா, எக்ஸ்பீரியன்ஸ் தான் செகண்ட் வரும். இதுல நீ தான் ஃபர்ஸ்ட் வருவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல நாட் ஃபாலோயிங் தி, உன்னை நான் ஃபாலோ பண்றேன், உன்னை நீ என்ன சொல்றியோ அதை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஐ ஹேட் ரிமைண்ட் இன் இக்னோரன்ஸ் டு அப்பான்ஸ் அ விஸ்டம் வே அண்ட் கிவ் அஸ் சக்சஸ் த்ரூ சீக்ரெட் ஷீ ரிட்டையர். ஷீன்ற வேர்ட் வந்து சிம்பலைஸ் எதை பண்ணுது அப்படின்னு சொன்னா, விஸ்டம் தான் சிம்பலைஸ் பண்ணுது. ஓகேவா? இப்போ இவ்வளவு நாள் நான் வந்து இக்னோரன்ஸ்ல இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இக்னோரன்ஸ் அப்படின்ற வேர்ட் வந்து இதுல மீன் பண்றது வந்து தப்பு இந்த சென்ஸ் ஆத்தர் தப்பா இருக்காரு நான் மீன் பண்ணல. ஈவ் வந்து அப்படி சொல்றாங்க. இவ்வளவு நாள் அவங்க வந்து ரொம்ப இன்னசென்டா இருந்திருக்காங்க. ஆடம் ஈவும் எந்த ஒரு தப்பும் பண்ணாம, எந்த ஒரு பொய்யும் சொல்லாம, ரொம்ப பியூரா, காடோட குழந்தைங்களா ரொம்ப பியூரா இருந்தாங்க. பட் இப்ப அந்த பியூரிட்டியே, அந்த இன்னசென்ஸையும் அவன் என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, இக்னோரன்ஸ் சொல்றான். இக்னோரன்ஸ்னா இவ்வளவு நாள் இந்த நாலேஜ் கடவுள் எங்களுக்கு காட்டாம ஒழிச்சு வச்சுட்டாரு, இக்னோர் பண்ணி வச்சுட்டாரு. இதுக்கு மேலேயும் நான் இக்னோர் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொன்னா என்னோட விஸ்டம் வந்து வந்திருக்காது. இப்ப நான் அது வந்து அந்த சக்சஸ் வந்து, அந்த சக்சஸ் எனக்கு அது கிடைச்சிருச்சு, அந்த பாத்வேயோட கீ வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. ஐ எம் ஹாப்பி வித் தட். இது வந்து நமக்குள்ள சீக்ரெட்டாவே இருக்கட்டும். இதுல நான் ஃபாலோ, இந்த பாத்வேல நான் வந்து டிராவல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஷீ இஸ் கம்ப்ளீட் தி சென்ஸ் இன்னும் இருக்கு. இந்த பேசேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது கிளியரா? Yes, ma'am. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? திருப்பி எதுவும் லைன் நான் ரிப்பீட் பண்ணுமா? ஏதாவது வேர்ட் எதுவும் புரியாம இருக்கா? பிகாஸ் உங்களுக்கு டீடைல் சம்மரி பார்க்க சொல்றாங்க. ஒருவேளை லைன் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கேட்டா கூட எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. Excuse me, ma'am. அந்த envyக்கு அப்புறம் ஒரு லைன் இருக்கு பாருங்க, அத கொஞ்சம் சொல்வீங்களா மேம்? Two others envy what they cannot give, for gift been theirs. Yes, ma'am. அதான்டா, அந்த மரம் எல்லாம் இருக்குல்ல, அந்த கார்டன்ல நிறைய மரம் உண்டு சரியா. ஆனா அந்த ஃபார்பிடன் ஃப்ரூட், அந்த ஒரு ட்ரீல இருக்கிற ஃப்ரூட்டை மட்டும் தான் கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஆடம் கிட்டயும் ஈவ் கிட்டயும் ஆர்டர் கொடுத்திருப்பாங்க. பட் அந்த ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட வைக்கிறதுக்கு தான் சேட்டன் வந்து அவங்கள ரொம்ப ஜெலஸ் டெம்ப் பண்ணி சாப்பிட வச்சிரும் ஈவ வந்து. அப்போ அவ என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, அந்த சுத்தி இருக்கிற மரம் எல்லாம் அவளை பார்த்து பொறாமப்படுதான். அந்த எதுக்கு அவளை பார்த்து, இந்த சென்ஸ் அந்த மரத்தை பார்த்து எதுக்காகனா, யாருமே கொடுக்க முடியாத நாலேஜ் அந்த மரம் வந்து ஈவுக்கு கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு சிம்பலைஸ் மீனிங்கும் எடுத்துக்கலாம். இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த எர்த்ல இருக்கிற ரிமைனிங் கிரியேச்சர்ஸ் எல்லாமே ஈவ பார்த்து ஜெலஸ் ஆகுது. எதுக்காக ஜெலஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, அவளோட கிஃப்ட், அவளுக்கு கிடைச்சிருக்க கிஃப்ட் இருக்குல்ல, நாலேஜ், அதை பார்த்து என்வி ஆகுதா. என்வி இந்த சென்ஸ் ஜெலஸ் ஆகுது. ஏன்னா அந்த நாலேஜ் அவங்களுக்கு யாருக்குமே கிடைக்கல, இல்ல வேற யாருக்குமே கொடுத்து வைக்கல, இவளுக்கு தானே அது கிடைச்சிருக்கு. அப்ப அதை பார்த்து அந்த கிரியேச்சர்ஸ் இல்ல அந்த ட்ரீஸ் எல்லாமே ஜெலஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே மேம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, பெராப்ஸ் ஐம் சீக்ரெட்னு சொல்றாங்க. பெராப்ஸ் ஐம் சீக்ரெட்னு அவங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஈவை பொறுத்தவரை இந்த விஷயம் வந்து சீக்ரெட்டா தான் இருக்கணும். சீக்ரெட்ன்றது அந்த சேட்டனுக்கும் ஈவுக்கும் நடுவில் உள்ள சீக்ரெட். அண்ட் ஈவன் அந்த ட்ரீயை கூட நம்ம அந்த ஆர்டிக் சேர்த்துக்கலாம். பிகாஸ் இவங்க 3 பேர் தான் அதுல இருக்கிற இப்ப முக்கியமான ஆட்கள் அப்படின்னு சொல்லி. பெராப்ஸ் ஐம் சீக்ரெட், ஹெவன் இஸ் ஹை அண்ட் ரிமோட் டு see from தியன்ஸ் டிஸ்ட்ரிக்ட், each thing on earth அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல அவங்க வந்து எர்த்ல இருக்காங்க, ஈவ் ஆடம் எல்லாருமே எர்த்ல இருக்காங்க. ஆனா ஹெவன் வந்து அப்ப எர்த்ல இருந்து பார்க்கும்போது நம்ம எல்லாரும் ஹெவன் சொன்னா மேல பார்ப்போம், ஹெல்னு சொன்னா தரையை பார்ப்போம். இதுதான் நமக்கு சிம்பலைஸ் பண்ணிருக்காது. ஓகேவா? சோ அததான் அவங்க மீன் பண்றாங்க. ஹெவன் இஸ் ஹை இந்த சென்ஸ், ஹெவன் வந்து நமக்கு மேல இருக்கு, நம்ம வந்து எர்த்ல இருக்கோம். அப்போ நம்ம வந்து கீழே தான் இருக்கோம். அப்ப மேல இருந்து பாக்குறவங்களால நம்மள இங்க வந்து பார்க்க முடியும். ஆனா ஈச் திங், எல்லா விஷயமும் கீழே எர்த்ல பார்க்கும்போது குட்டி குட்டியா இருக்கும். குட்டி குட்டியா இந்த சென்ஸ் ஹெவன்ல இருந்து ஹெவன்ல இருந்து எர்த்ல என்ன நடந்தாலும் அங்க இருக்கிற காடால நம்மள வந்து வாட்ச் பண்ண முடியும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஹை அண்ட் ரிமோட்
டு see from thence distance in the sense distant, தூரமா இருந்து distance each thing on earth, எர்த்ல என்ன நடந்தாலும் அந்த ஹெவன்ல இருந்து தெரியும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அண்ட் இதுல இன்னொரு மீனிங் என்ன வரும் அப்படின்னு சொன்னா ஈச் திங் ஆன் எர்த் அப்படின்னு சொன்னா ஹெவன்ல இருந்து நம்ம கீழே என்ன பண்ணாலும் பார்க்க முடியும். இப்ப ஏதாவது ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம யாருக்கும் தெரியாம பண்றோம்னு நினைச்சுக்க வேண்டியதான். ஆமா, இங்க இருக்கிற ஹியூமன்ஸ்க்கு நம்ம தெரியாம பண்றோம், ஆனா மேல இருந்து யாராவது ஒருத்தவங்க நம்மள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தட் இஸ் அல்டிமேட் ட்ரூத். அப்படிதான், அதை மாத்திக்க முடியாது. அது பொய்ன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நீ பக்கத்துல இருக்கிற 10 பேரை 100 பேரை ஏமாத்தலாமே தவிர மேல இருந்து ஒருத்தன் உன்னை பாத்துட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லா ரிலீஜியஸுமே இதை சொல்லதான் செய்வாங்க. யாருமே இல்லன்றதுக்காக தப்பு பண்ணக்கூடாது, மேல இருந்து ஒருத்தன் உன்னை பாத்துட்டு தான் இருக்கான். சோ அந்த லைன் தான் இதுல மீன் பண்ணுது. ஹை அண்ட் ரிமோட் டு see from, மேல ரொம்ப தூரமா வேணா இருக்கலாம் ஹெவன், நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரமா இருக்கலாம், ரொம்ப ஹையா இருக்கலாம், பட் ஸ்டில் அங்க இருந்து ஈச் திங் ஆன் எர்த்ல வந்து அது வந்து நோட்டீஸ் பண்ண முடியும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அண்ட் அதர் கேர் பெராப்ஸ் மே ஹேவ் டிவர்டட் ஃப்ரம் கண்டினியூல் வாட்ச் அவர் கிரேட் ஃபார்பிட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சேஃப் வித் ஆல் இஸ் ஸ்பைஸ் அபவுட் ஹிம். இது வரைக்கும் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒருவேளை கடவுள் மேல இருந்து கீழே பார்த்துட்டே, இப்ப நான் சாப்பிட்டதை பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னா பிரச்சனை தான். ஆனா அவர் நம்மள கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்ல வேற ஏதோ விஷயத்துல டைவர்ட் ஆயிருந்த கேப்ல நான் இதை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா கடவுளுக்கு இது என்ன தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி ஈவ் வந்து ரொம்ப கன்னிங்கா பேசுறாங்க. ஓகேவா, இந்த இடத்துல ஈவோட இன்னசென்ஸ் எல்லாமே போயிடுச்சு அந்த ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஈவ் வந்து ஈவாவே இல்ல. அப்ப அவங்க வந்து ரொம்ப கன்னிங்கா சொல்றாங்க கடவுள் வந்து ஒருவேளை டைவர்ட் ஆயிருந்துச்சு, அந்த கண்டினியூஸா வாட்ச் பண்ணாம டைவர்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்மள பாத்துருக்க மாட்டாங்க. அவர் கிரேட் ஃபார்பிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார்பிட்டர்ன்றது இந்த இடத்துல மீன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா காட தான் மீன் பண்றாங்க ஃபார்பிட்டர்னு சொல்லி. இவ்வளவு நாள் அவங்க வந்து காட் சுப்பீரியர்னு என்னெல்லாமோ வேர்ட்ஸ், பெரிய பெரிய வேர்ட்ஸ் சொல்லி சிம்பலைஸ் பண்ணிட்டு இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அவர் கிரேட் ஃபார்பிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார்பிட்டர் இந்த சென்ஸ் எதுக்கு அவங்கள ஃபார்பிட்டர் மீன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த ட்ரீ, அந்த நாலேஜ் வந்து அவளுக்கு கிடைக்காம ஃபார்பிட் பண்ணி காட் வச்சிருந்ததுனால அவங்க வந்து ஃபார்பிட்டர் அப்படின்னு சொல்லி மீன் பண்றாங்க. அவர் கிரேட் ஃபார்பிட்டர் அப்படின்னு சொல்லி. சேஃப் வித் ஆல் இஸ் ஸ்பைஸ் அபவுட் ஹிம். ஸ்பைஸ்ன்றது இந்த இடத்துல மீன் பண்றாங்கன்னா ஏஞ்சல்னா அவங்களோட கடவுளை சுத்தி ஏஞ்சல்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாத்தையும் ஸ்பைஸ் மீன் பண்றாங்க. ஸ்பைஸ்னா உளவாளி, யார் என்ன பண்றாங்கன்னு பார்த்து உளவு சொல்லுவாங்கல்ல, அவங்களதான் நம்ம ஸ்பைஸ்ன்னு சொல்லுவோம். சோ ரொம்ப ஒஸ்டா காடையும் அவங்களை சுத்தி இருக்கிற ஏஞ்சல்ஸும் எப்படி சொல்ல முடியுமோ ஈவ் வந்து அவ்வளவு ஒஸ்டா சொல்றாங்க. அவர் கிரேட் ஃபார்பிட்டர் சேஃப் வித் ஆல் இஸ் ஸ்பைஸ் அபவுட் ஹிம். ஸ்பைஸ்ன்றது நத்திங் பட் ஏஞ்சல்ஸ், கடவுளோட ஏஞ்சல்ஸ். அவங்க கண்ணெல்லாம் படாம இருந்துட்டா மட்டும் போதும், இந்த பிரச்சனை வந்து வெளியே போகாது அப்படின்னு சொல்லி அதோட அபவுட் ஹிம் அப்படின்றதோட முடிந்த சென்டென்ஸ் வந்து. அதுக்கப்புறம் அந்த கொடுத்த அந்த ஃப்ரூட்டோட அந்த ட்ரக், அந்த டாக்ஸிட்டி வந்து குறைஞ்சிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். அப்ப குறையும் டக்குன்னு யாரு ஞாபகம் வரா ஈவுக்கு அப்படின்னு சொன்னா ஆடம் பத்தின தாட் வந்து வருது. பட் டு ஆடம் இஸ் வாட் சார்ட் ஷால் ஐ அப்பியர்ன்ற ஸ்பெல்லிங் தான் அதுல அப்பியர்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அப்பியர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்பதான் உங்களுக்கு என்ன தாட் வருது அப்படின்னா ஆடம் என்ன பண்ணுவோம், அப்ப ஆடம் என்ன பண்றது, ஆடம் மூஞ்சிரா நான் எப்படி போய் முழிப்பேன், ஆடம் இதை எப்படி ஏத்துப்பான், ஏன்னா ஆடம் கிட்ட சொல்லிதான் ஆகணும். அவங்க 2 பேரும் ஆடமும் ஈவும் உயிருக்கு உயிரா பழகிருக்காங்க, லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் மட்டும் தான் இப்ப கடவுளுக்கு சேவை பண்றதுக்காக ஆடம படைச்சாங்க, ஆடமுக்கு சேவை பண்றதுக்காக ஈவ படைச்சாங்க. அப்ப யாராவது ஒருத்தங்க டிபெண்டா தான் இந்த இடத்துல இருக்காங்க. ஓகேவா, அப்ப நான் எல்லா கடவுள் கிட்ட இருந்து நான் கூட தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை கூட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பார்த்தா இப்ப நான் ஆடம் கிட்ட நான் என்னன்னு சொல்லிட்டு போய் நான் அப்பியர் ஆவேன் அவன் முன்னாடி அப்படின்ற கொஸ்டின் வந்து வருது. Shall I to him make no as yet my change and give him a partake full of happiness with me or rather not அப்படின்றாங்க. அவன்கிட்ட போய் உடனே சொல்லி என்னோட சேஞ்சஸ் என்ன, நான் என்ன பண்ணேன், என்ன என் உடம்புக்குள்ள சேஞ்ச் ஆயிருக்குன்றது அவன்கிட்ட சொல்லவா, அவன்கிட்ட சொல்லி அதுல அவனையும் பங்கு எடுத்துக்க சொல்லவா, என்னோட ஹாப்பினஸ்ல அவனையும் நான் பங்கு எடுத்துக்க சொல்லவா, இல்லைன்னா சொல்லாம நான் அமைதியா இருக்கவா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து வருது. அவன்கிட்ட போய் சொன்னா உடனே ஏத்துப்பானா ஏத்துக்க மாட்டான்ற கன்ஃபியூஷன் வந்து ஈவ் கிட்ட இருக்கும். அப்போ நான் இப்படி பண்ணிட்டேன், என்னோட பாடியில இப்படி சேஞ்சஸ் ஆயிடுச்சு, நான் கடவுள் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் இப்படிதான் நல்லபடியா தான் சேஞ்ச் ஆயிருக்கேன் அவங்க கிட்ட போய் சொல்லி அதுல அந்த பார்ட்டேக்னா போய் பங்கு பத்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் அதுல பார்ட்டிசிபேட் பண்றது. பார்ட்டேக் ஃபுல் ஹாப்பினஸ் வித் மீ, ஏன் கூட என்னோட சந்தோஷத்துல நீயும் கலந்துக்கோன்னு என்னோட பார்ட்னரை நான் கூப்பிட்டுக்கவா, இல்லைன்னா அவங்க கிட்ட சொல்லாமலே rather not அமைதியாவே நான் இருந்துக்கவா அப்படின்ற ஒரு தாட் அவளுக்கு இருக்கு. பட் keep the odds of knowledge in my power without co-partner. அப்போ எனக்கு இந்த நாலேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்ற இந்த அவளுக்கு நாலேஜ் கிடைச்சிச்சு, விஸ்டம் ஓப்பன் ஆயிடுச்சு, she is just in a happiness, in a hype of happiness அப்படிதானே. அப்போ இந்த நாலேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட சொல்லவா என் கோபார்ட்னர் இந்த சென்ஸ் அது யாரை மீன் பண்ணுதுன்னா ஆடமை மீன் பண்ணுது. அவங்க கிட்ட சொல்லாம இந்த பவரை பத்தி சொல்லாமலே மறைச்சிடவா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வருது. So to add what wants in female sex the more to draw his love அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல அவளுக்கு என்ன தாட் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் யார் சுப்பீரியர் அப்படின்னா காட் தான் சுப்பீரியர். காடுக்கு அப்புறம் யாரு,
ஆடம். அப்ப என்னைய சும்மா தானே வச்சிருந்தாங்க, நான் தேர்டா தானே வரேன், எனக்குன்னு எந்த ஒரு பவர்ஸுமே எனக்கு கிடையவே கிடையாது. அப்போ இது எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இது எனக்குள்ள பவரா தானே இருக்கும். சோ டு ஆட் வாட் வாண்ட்ஸ் இன் ஃபீமேல் செக்ஸ்ன்றது ஷி மீன்ஸ் ஹெர்செல்ஃப், ஃபீமேல் செக்ஸ். ஓகேவா? அப்போ அது இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஆடம் கிட்ட இருந்து என்னால இன்னும் லவ் வந்து வாங்க முடியும்ல. பிகாஸ் நான் யாருக்கும் கீழே கிடையாது, நான் ஒரு இன்ஃபீரியர் கிடையாது, நானும் சுப்பீரியர் தான். பிகாஸ் அவளுக்கு ஒரு தாட் இருக்கும், ஷீ இஸ் இன்ஃபீரியர், காடும் அவனும் தான் சுப்பீரியர் அப்படின்ற தாட் வந்து ஈவுக்கு இருக்கும். அப்ப அதை சொல்லி இந்த பேராகிராஃப் வந்து முடியுது. இது கிளியரா? Clear. Next. And render me more equals and perhaps things not undesirable, sometimes superior for inferior who is free அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. மோர் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் இல்ல மோர் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொன்னா அவளை விட யாரு மோர் ஈக்குவல் சென்ஸ் ஆடம் வந்து அவளை விட ஒரு ஸ்டெப் அகர்டா இருக்கான். ஓகேவா? அவளோட தாட் அப்படி அவன் அப்படி ட்ரீட் பண்ணானா என்னன்றதுலாம் நமக்கு கொடுக்கல. பட் அவளோட பர்சனல் தாட் என்னன்னு பார்க்கும்போது ஆடம் இஸ் ஒன் ஸ்டெப் அகர்ட் ஆஃப் ஈவ். ஓகேவா? அப்போ a thing not undesirable, undesirableன்ற வேர்ட்ல ரெண்டு நெகட்டிவ் வேர்ட் இருக்கு. ஓகேவா? undesirable not undesirable கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டு நெகட்டிவ் வேர்ட். அப்ப அதை பார்க்கும்போது நமக்கு அது பாசிட்டிவா சேஞ்ச் ஆகும், டிசைரபிள் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ஏன் இன்ஃபீரியராவே இருக்கணும், நான் ஏன் ஃப்ரீ ஆகக்கூடாது, நான் ஏன் சுப்பீரியரா டேர்ன் ஆகக்கூடாது, ஃபார் இன்ஃபீரியர் ஹூ இஸ் ஃப்ரீன்னு சொல்லி ஷீ இஸ் கம்ப்ளீட்டிங் த லைன். ஓகேவா? அப்போ எனக்கு ஏன் அந்த டிசைர் வந்து இருக்கக்கூடாது, நான் வந்து இன்ஃபீரியரா இருந்துட்டு இதுக்குள்ளேயே ஃப்ரீடம் இல்லாம ஃப்ரீயே இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கு கீழே நான் இருக்கணுமா? எனக்குள்ள இந்த நாலேஜும் இந்த பவரும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நானும் ஒரு சுப்பீரியர் தானே, எனக்கு ஏன் அது இருக்கக்கூடாது, இது ஏன் எனக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து அவளுக்குள்ள ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இது கிளியரா? Yes, ma'am. Okay. This may be well, but what if God have seen and death ensue? Okay, இதெல்லாம் நல்லா தான் போகுது, நம்ம ஆடம பாத்துக்கலாம், இதெல்லாம் ஓகே தான், இப்போதைக்கு பேசுறதெல்லாம் ஓகே தான். ஒருவேளை கடவுள் பாத்துட்டாரு, காட் மேல இருந்து பாத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்க போகுது? கடவுள் பாத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? கன்ஃபார்மா டெத் தான், டெத் என்ஷூ, ஃபார் ஷுர் எனக்கு டெத் தான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நெக்ஸ்ட் செகண்ட் லைன் அதை திங்க் பண்ணிட்டு அவ யோசிக்க, தென் ஐ ஷால் பி நோ மோர் அண்ட் ஆடம் wedded to another Eve shall live with her enjoying I extend அப்படின்னு சொல்லி she's completing. அப்போ நான் என்ன கொன்றுவாங்க, ஏன்னா அவ தான் தப்பு பண்ணிட்டால, கடவுள் சொன்ன வேர்ட் அவ மீறிட்டா, ஈவ் வந்து forbidden fruit சாப்பிட்டுட்டா. அப்போ அவளை என்ன பண்ணிருவாங்க, இனிமே அவ நோ மோர் அப்படின்னா அவளை வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அவளை கடவுள் இல்லாம ஆக்கிடுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் ஆடம்க்கு கண்டிப்பா இன்னொரு ஈவ் வேணும், அவனை பாத்துக்கிறதுக்கு இன்னொருத்தங்க வேணும் அப்படின்றதுக்காக கடவுள் இன்னொரு ஈவை படைக்கதான் செய்வாங்க. படைச்சதும் ஆடமும் அந்த ஈவும் கல்யாணம் பண்ணிக்கதான் போறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா தான் அவங்களோட லைஃபை ஹாப்பியா என்ஜாய் பண்ணதான் வாழ போறாங்க. நான் தான் இல்லாமலே போயிருவேன், எக்ஸ்டென்ட் இந்த சென்ஸ் நாட் அரௌண்ட், அவங்களுக்கு அரௌண்டா நான் இங்க இருக்க போறதும் இல்ல, இந்த இடத்துல நான் இருக்க போறதும் கிடையாது. நான் பண்ண தப்புக்கு ஃபார் ஷுர் கடவுள் என்ன தூக்கிடுவாங்க, சாவடிச்சிருவாங்க, கொன்றுவாங்க அப்படின்ற தாட் வந்து அவளுக்கு இருக்கு. ஓகே, டெத் டு திங்க், அது மட்டும் தான் இப்போதைக்கு தாட் இருக்கு அப்படின்னு சொல்லி. Confirmed that I resolve, Adam shall share with me in bliss or woe. So dear I love him that with him all death I could endure, without him live no life அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. யார் முடிக்கிறானா? ஈவ முடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ எதுல முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஓகே இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கட்டும், இந்த ப்ராப்ளம் வேற ஓரமா இருக்கட்டும், பட் ஆடம் நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னா இன்னொரு ஈவை கொண்டு வந்து ஆடம்க்கு கல்யாணம் பண்றதுல எனக்கு இந்த ஈவுக்கு வந்து சுத்தமா உடன்பாடே கிடையாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா லவ் பண்ணிருக்காங்கல்ல, பிகாஸ் ரெண்டு கிரியேச்சர்ஸ் தான் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் தான் ஃபுல்லாவே லவ் பண்ணிருக்காங்க. அப்போ ஈவ் வந்து யோசிக்கிறாங்க, இல்ல ஆடம் வந்து என் கூட தான் ஷேர் பண்ணும், குட்டா இருந்தாலும் சரி பேடா இருந்தாலும் சரி, வாட் எவர் த சிச்சுவேஷன் மேபி, வாட் எவர் த திங்ஸ் ஆர் கோயிங் அரௌண்ட், ஹி ஹஸ் டு ஷேர் வித் மீ. அவன் வந்து வேற எந்த பொண்ணு கூட போய் ஷேர் பண்ண எனக்கு இஷ்டம் இல்ல, நான் அவனை அவ்வளவு லவ் பண்றேன். ஈவன் அவன் என் கூட இருந்தா டெத் கூட எனக்கு ஓகே, டெத் தான் கூட ஐ வில் பி ஓகே, பட் அவன் இல்லாம என்னோட லைஃப் வந்து என்னால இமேஜின் பண்ண முடியாது, அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிட்டு என்ன ரீசன் கடைசியா சொல்லி முடிப்பாங்க அப்படின்னு சொன்னா, இதனால அப்ப ஆடமும் இந்த ஃப்ரூட்டை சாப்பிடட்டும், அப்ப அவனும் என் கூட இருப்பான்ல, ரெண்டு பேத்துக்குள்ள நடுவுல எந்த ஆட்ஸும் இருக்காதுல, என்ன ப்ராப்ளம்னால நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இருக்க போறோம் அப்படின்ற தாட்டோட she will end this lines. Is that clear? Yes, ma'am. வேற இருக்க டவுட்ஸ் இருக்கா? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த 3 பேராகிராஃப், இந்த 3 பேராகிராஃப் தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க எக்ஸாம்க்கு. கைஸ் உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஓகே, அதர்ஸ் Clear, ma'am. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜஸ்ட் a minute.
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சார்ல்ஸ் டிக்கன்ஸ். ஓகேவா, நான் உங்களுக்கு அந்த ஸ்லைட்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுறேன் அண்ட் இந்த ஸ்லைட்லயும் நான் அதை ஆட் ஆன் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா இதுலயே பாத்துக்கலாம். இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகே, சார்ல்ஸ் டிக்கன்ஸோட டைம் பீரியட் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், 1812 to 1870. ஓகேவா, ஒரு இம்பார்ட்டன்டான நாவலிஸ்ட். இவங்களோட நாவல்ஸ் கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. சார்ல்ஸ் டிக்கன்ஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. எப்ப பார்த்தாலும் chronological ஆர்டர்ல கேட்கறது சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஒர்க்ஸ் தான். ஓகேவா, அவங்க என்னெல்லாம் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், பிளேஸ், நான் ஃபிக்ஷன்ஸ் எல்லாமே எழுதியிருப்பாங்க. இது எல்லாமே அவங்க ஃபேமஸா எழுதுறது. அவங்க எங்க பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா பானட், போர்ட்ஸ்மவுத், PORTSMOUTH. அதுல நான் இதை ஆட் பண்ண மறந்துட்டேன். போர்ட்ஸ்மவுத், அதுலதான் அவங்க வந்து பார்ன் ஆயிருப்பாங்க. இப்போ சார்ல்ஸ் டிக்கன்ஸோட பேக்ரவுண்ட் பர்சனல் பேக்ரவுண்ட் நான் பயோகிராஃபி சொல்றேன். ஓகே, பயோகிராஃபின்னு பார்க்கும்போது அது ஒன்றும் அவ்வளவு குட் எல்லாம் இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில பிறந்திருப்பாங்க. அந்த டைம் பீரியட்ல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே அந்த ஏஜுக்கு மீறின ப்ராப்ளம்ஸ் வந்து சார்ல்ஸ் டிக்கன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி ஒண்ணு பார்க்கும்போது தான் அவங்க வந்து டிக்கன்ஸ் வந்து ஜெயில தூக்கி போட்டிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா கடனை கட்ட முடியாதனால மார்ஷல் சி அப்படின்ற ஒரு ஜெயில வந்து தூக்கி போட்டிருப்பாங்க. இது எல்லாமே அவரோட சின்ன வயசுல நடந்தது. அவங்களோட பேரண்ட்ஸ்னால இவருக்கு கரெக்டான பினான்சியல் சப்போர்ட் கொடுக்க முடியாது. அதோட ரிசல்ட்ஸா வந்து டிக்கன்ஸ் தூக்கி கடன் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷலா சில வந்து தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. அண்ட் செகண்ட் ஒன், அவரோட 12th பர்த்டே அப்பதான் முடிஞ்சிருக்கும். முடிஞ்ச உடனே என்ன ஆகும்னா ஃபேமிலியோட சிச்சுவேஷன் ரொம்ப வெஸ்டா இருக்கும். அதனால வேற வழி இல்லாம வாரன்ஸ் பிளாக்கிங் ஃபேக்டரியில போய் ஒர்க் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். ஸ்கூல் போற வயசுல அவர் ப்ராப்பரா ஸ்கூல் போயிருக்க மாட்டாரு, ஒர்க் தான் பண்ணிருப்பாரு பினான்சியல் சிச்சுவேஷனால. சோ இந்த மாதிரி அவரோட பர்சனல் பேக்ரவுண்ட் இருந்து ரொம்ப டேமேஜா இருக்கும். டேமேஜ் இன் தி சென்ஸ் ஒருத்தரோட பேக்ரவுண்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி சார்ல்ஸ் டிக்கன்ஸோட பேக்ரவுண்ட் பார்க்கும்போது இட் வில் பி பெத்தட்டிக். கஷ்டப்பட்டு தான் அவர் வளர்ந்திருப்பாரு சார்ல்ஸ் டிக்கன்ஸ் வந்து. அவர் கஷ்டப்பட்டது, அவர் கோ த்ரூ பண்ணது, அவரோட ஃபேமிலி பினான்சியல் சிச்சுவேஷன், ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவர் கோ த்ரூ பண்ண இஷ்யூஸ், இது எல்லாமே எதிர ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா அவரோட நாவல்ஸ்ல எல்லாமே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். எதுவுமே சேஞ்ச் ஆகாம இந்த சென்ஸ் நம்ம ஏதோ ஒன்று எழுத ட்ரை பண்றோம், ஏதோ ஒன்று இப்ப ஈவன் டைரி எடுத்துக்கோங்களேன். நீங்க எழுதிட்டு இருப்பீங்க, சில பேருக்கு ஹேபிட் உண்டு டைரி. அந்த டைரியில என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த டைம்ல இருந்த சோஷியல் கண்டிஷன் சில பேர் எழுதுவாங்க, சில பேர் அது விருப்பப்பட மாட்டாங்க. அவங்க மனசுல என்ன இருந்துச்சு அதை ஏதாவது ஒன்று ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து டைரியில ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா, அதே மாதிரிதான் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அவரோட மனசுல அடிப்பட்டது எல்லாத்தையுமே அவரோட நாவல்ல ஒரு கேரக்டர் மூலியமா நம்ம எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பாங்க. சோ அதோட ரிஃப்ளெக்ஷனா தான் சார்ல்ஸ் டிக்கன்ஸோட மெஜாரிட்டி நாவல்ஸ் இருக்கும். சோ மித்த ஆத்தர்ஸோட நாவல்ஸ் மாதிரி சார்ல்ஸ் டிக்கன்ஸோட நாவல்ஸ் வந்து சும்மா ஃபேண்டசி, இமேஜினரி, அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள்ஸ் அந்த மாதிரிலாம் அவர் எழுதிருக்கவே மாட்டார். கரண்டா எப்படி நடந்துட்டு இருந்துச்சுன்றத ஓப்பனா எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம அவரோட ரைட்டிங்ஸ் வந்து இருக்கும். ஒளிவு மறைவு சென்ஸ் பூசி மொழிகை எதையுமே அவர் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் வந்து பேச மாட்டார். அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட் கட்டா இருக்கும். இதுதானா இப்படிதான் இருக்கு, ஆமா இப்படிதான் பீப்புள்ஸ் கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க, இப்படிதான் சைல்டு எல்லாரும் ப்ராப்ளம்ல இருக்காங்க, இப்படி பிரசன்ட்க்கு போனா இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையுமே அவர் வந்து ஸ்ட்ரைட் கட்டா கொடுத்திருப்பாரு. அதுல எதையுமே மாத்தி ஒளிச்சு அந்த மாதிரி சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஒர்க்ஸ் வந்து இருக்காது. காமன் பீப்புள்ஸ் தான் அவர் ஹீரோவாவே எடுத்து அவரோட நாவல்ஸ் எல்லாமே மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கும். ரொம்ப கிங், குயின் அந்த மாதிரி பீப்புள்ஸ் எடுத்து இவர் வந்து டிராமாட்டிக்கா எழுத மாட்டார். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் வந்து ரியாலிட்டி என்ன அப்படின்றது ரியாலிட்டி அப்படியே நமக்கு பீப்புள்ஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இவரோட ரைட்டிங்ஸ் வந்து இருக்கும். சோ அப்படி பார்க்கும்போது சார்ல்ஸ் டிக்கன்ஸோட பயோகிராஃபி யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா ஜான் ஃபாஸ்டர் தான் சார்ல்ஸ் டிக்கன்ஸோட பயோகிராஃபி வந்து எழுதியிருப்பாங்க. அந்த லைஃப் ஆஃப் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் சொல்லி 3 வால்யூம்ஸா பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அவர் எங்க வளர்ந்தாரு, எப்படி பண்ணாரு, என்ன படிச்சாரு, அது எல்லாத்தையுமே இவர் ஃபுல்லா நோட் டவுன் பண்ணி பயோகிராஃபியா பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, சார்ல்ஸ் டிக்கன்ஸோட நாவல்ஸ் எல்லாத்தையுமே ஆர்டர்ல கொடுத்திருக்கேன். பெட்டர் மகிட் அப் இல்ல இது இவரோட ஒர்க் தான் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, the first work is Pickwick Papers 1836ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அந்த செகண்ட் ஒன் ஆலிவர் ட்விஸ்ட் 1837. the third one is Nicholas Nickleby 1838 and the fourth one is Old Curiosity Shop 1840, Barbarage 1841, Martin Chuzzlewit 1843, Dombey and Son 1846 and the David Copperfield 1849, Bleak House 1852, Hard Times 1854, Little Dorrit 1855, Tale of Two Cities 1859, Great Expectation 1860, Our Mutual Friend 1864. The Mystery of Edwin Drood வந்து இட்ஸ் இன்கம்ப்ளீட் ஒர்க். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டாரு. அவங்களோட ஃப்ரெண்ட், அவங்க நேம் எனக்கு மறந்துருச்சு, அவங்க தான் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, சோ எது சார்ல்ஸ் டிக்கன்ஸோட இன்கம்ப்ளீட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா The Mystery of Edwin Drood, அது வந்து தட்ஸ் இன்கம்ப்ளீட் ஒர்க். எது அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்னு பார்க்கும்போது there is a Pickwick Papers 1836. இதுல நமக்கு கொடுத்திருக்கிறது எக்ஸாமோட பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா டேவிட் காப்பர்ஃபீல்டோட டீடைல்டு சம்மரி தான் நமக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, டேவிட் காப்பர்ஃபீல்ட் அது வந்து யாரோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது there is a autobiography of Charles Dickens. டேவிட் காப்பர்ஃபீல்ட் அதுல 1849 கொடுத்திருக்கேன். பட் அது ரிட்டன் ஆனது 1849, பப்ளிஷ் ஆனது 1850ல தான் அது பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ மேக் நோட் ஆஃப் த இயர். டேவிட் காப்பர்ஃபீல்ட் 1850ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். டிக்கன்ஸ் இந்த ஒர்க், இந்த நாவலை என்னன்னு சொல்லுவார் அப்படின்னா அவரோட டிக்கன்ஸ் வந்து இந்த நாவல் இல்ல, அதுல வர கேரக்டர் டேவிட் காப்பர்ஃபீல்ட்
நாவலோட அந்த ப்ரொட்டகனிஸ்டோட நேமும் டேவிட் காப்பர்ஃபீல்டு தான், நாவலோட டைட்டிலும் டேவிட் காப்பர்ஃபீல்டு தான். ஓகேவா? அந்த டேவிட் காப்பர்ஃபீல்ட்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபேவரட் சைல்டு அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிருப்பாரு. ஸோ சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஃபேவரட் ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இட் இஸ் டேவிட் காப்பர்ஃபீல்டு. அது வந்து சூடோ ஆட்டோபயோகிராஃபி. சூடோனா ஃபேக், ஃபேக் ஆட்டோபயோகிராஃபி நாட் லிட்டரலி ஃபேக். லைட்டா கதைக்காக கொஞ்சம் ஸ்பைசினஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி, பட் அவரோட ரிஃப்ளெக்ஷன், அவரோட சைல்ட்ஹுட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது அதிகமா இருக்கும். தட் இஸ் ஆட்டோபயோகிராஃபி, சூடோ ஆட்டோபயோகிராஃபி. இதுல ஸ்டோரி ஓப்பன் எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னா கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் 12 o'clock at night அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் ஆகும். கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் 12 o'clock at night I am born அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். I am born தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த ஓப்பனிங் சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஸ்டோரி ஓப்பனிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் 12 o'clock at night I am born சொல்லி ஸ்டார்ட் ஆகும். I am bornன்ற வேர்ட் மட்டும் அதுக்குள்ள ஆட் பண்ணிக்கோங்க. கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் 12 o'clock at night I am born அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒர்க் வந்து இந்த நாவல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பனிங் வந்து எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா டேவிட் காப்பர்ஃபீல்ட்ல இருக்கு. இது பில்டன்ஸ் க்ரோமேன் சொல்றாங்க. பில்டன்ஸ் க்ரோமேன்னா ஒன்றும் இல்ல, பில்டன்ஸ் க்ரோமேனும் கமிங் ஆஃப் ஏஜும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். கமிங் ஆஃப் ஏஜ் அப்படின்னா அந்த அந்த கேரக்டர் பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுல இருந்து கடைசி எங்க வரைக்கும் முடியுது அப்படின்றது டோட்டல் டெவலப்மெண்ட்டையும் அந்த ஒத்த நாவல்குள்ள கவர் பண்ணிருப்பாங்க. So that is we call builders groman and coming of age அப்படின்னு சொல்லுவோம். So begins with a chapter ரெண்டு லைன் கொடுத்திருக்கேன். Clock strikes 12 o'clock at night I am born. இது ரெண்டுமே எதுல வரும் அப்படின்னு சொன்னா டேவிட் காப்பர்ஃபீல்ட்ல தான் வரும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நான் கதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நரேட் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி அதுல உள்ள கேரக்டர்ஸ் மட்டும் நான் சொல்றேன். கேரக்டர்ஸ் மட்டும் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய ஸ்டோரி, நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஆனா கேரக்டர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். பிகாஸ் கேரக்டர் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்டா அப்படின்னா ஃபுல் ஸ்டோரி படிச்சு வேஸ்ட். ஸோ கேரக்டர்ஸோட ஸ்பெல்லிங் மட்டும் சொல்றேன். அதோட நம்ம செக்ஷன் வந்து வைண்ட் அப் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. நோட்ல நான் கேரக்டர்ஸ் எழுதல, பட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் அதையும் கூட ஆட் ஆன் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அது நான் பிபிடி போடல, பிபிடில நான் ஆட் ஆன் பண்ணல கேரக்டர்ஸ் வந்து. ஸோ நான் இப்ப சொல்றேன், அது மட்டும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கும்போது புது நேமா தெரியாது, என்னடா நிறைய சொல்றாங்களேன்னு ஒரு மாதிரி மலைப்பா இருக்காது. ஓகேவா? சோ தி ஃபர்ஸ்ட் கேரக்டர் டேவிட் காப்பர்ஃபீல்ட்னு எழுதிக்கோங்க. கதை வந்து ஒவ்வொரு ஏஜ்ல போகும். அவன் சைல்ட்ஹுட்ல எங்க இருந்தான், ஸ்கூல் எங்க படிச்சான், ஸ்கூல்ல இருந்து யார்கிட்ட வேலைக்கு போனா, அங்க இருந்து வேற யார்கிட்ட வேலைக்கு அனுப்புனாங்க, அப்புறம் யார்கிட்ட லவ்ல ஃபாலோ ஆனா, அப்புறம் யாரை கல்யாணம் பண்ணா, கல்யாணம் பண்ணி அவன் ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் திருப்பி எங்க வந்து பேட்சப் ஆனா அப்படின்ற மாதிரி ஸ்டோரி போகும். திஸ் இஸ் அ ஸ்டோரி அவுட்லைன். சோ நம்ம எப்படி நம்ம இது பார்த்தோம்ல அன்னைக்கு ஒண்ணு பார்த்தோமே, வாட் இஸ் தட், யாரோடது பார்த்தோம், ஒருத்தன் இதே மாதிரிதான் கூலி. தேங்க்யூ சோ மச், வெரி குட். முல்க்ராஜ் ஆனந்தோட நம்ம கூலி பார்த்தோம். கூலியும் அந்த மாதிரி தான், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அவன் ஒர்க்குக்காக அந்த பையன் வந்து 14-year-old பாய் முன்னும் வந்து டிராவல் பண்ணிட்டே இருப்பான். சோ அந்த மாதிரி தான் சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஐ மீன் டேவிட் காப்பர்ஃபீல்டோட ஸ்டேட்டும் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் கதையை உங்களுக்கு டீசெண்டா கொடுத்துறேன். இந்த பாட்டுல இந்த கேரக்டர்ஸ் வருவாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் டீசெண்டா கொடுத்துறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்காங்கன்றது மட்டும் யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன். தி ஃபர்ஸ்ட் கேரக்டர் இஸ் டேவிட் காப்பர்ஃபீல்ட். ஓகேவா? டேவிட் காப்பர்ஃபீல்ட் அவன் எங்க இருப்பான் அப்படின்னு சொன்னா புல்டர்ஸ்டோன், BLUNDER ஸ்டோன் STONE, BLUNDER STONE. இது வந்து இடத்தோட நேம். ஓகேவா? நான் ஸ்பெல்லிங் வேணா உங்களுக்கு இதுல டைப் பண்றேன், இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. BLUNDER STONE இதுதான் அந்த இடத்தோட நேம். டேவிட் காப்பர்ஃபீல்ட்ல இருந்து இருந்த இடம். அப்புறம் அவங்களோட மதர் நேமை கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்த கேரக்டர் வந்து கிளாரா பெகோட்டி. இவங்க யாரு அப்படின்னு சொன்னா சர்வெண்ட், ஹவுஸ் கீப்பர்னு எழுதிக்கோங்க. கிளாரா பெகோட்டி. அப்புறம் மிஸ்டர் மட்சோன், மதரோட செகண்ட் ஹஸ்பண்ட். நான் சொல்ல பக்கத்துல எழுதிக்கோங்க. டேவிட் காப்பர்ஃபீல்ட் இருந்த இடம் பெல்டர்ஸ்டோன், கிளாரா பெடோகி வந்து ஹவுஸ் கீப்பர், மிஸ்டர் மட்சோன் வந்து மதரோட செகண்ட் ஹஸ்பண்ட். நெக்ஸ்ட் மிஸ்டர் கிரீக்கல். மிஸ்டர் கிரீக்கல் ஹெட்மாஸ்டர். அப்புறம் நான் ஃப்ரெண்ட் நேம் சொல்றேன், ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்ட். டாமி ட்ராடல்ஸ். இவங்க ரெண்டு பேருமே யாரோட ஃப்ரெண்ட்ஸ்?
இதுல ஜேம்ஸ் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா ஈகோயிஸ்ட், ரொம்ப ஈகோ பிடிச்சவன், ஈகோயிஸ்ட் பாய்னு எழுதிச்சுக்கோங்க. ஜேம்ஸ் பக்கத்துல ஈகோயிஸ்ட் பாய்னு எழுதிச்சுக்கோங்க. டாமி பக்கத்துல ஹீஸ் அ ஃபேட் பாய். டாமி வந்து ஃபேட் பாய். ஸ்கூல்ல எல்லாரும் அவனை போட்டு அடிப்பாங்க, நேரம் போனா பிடிச்சிச்சு அவனை தான் அடிப்பாங்க. ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? நெக்ஸ்ட் பார்கின்ஸ். பார்கிஸ் யாரு அப்படின்னு சொன்னா பெட்காயியோட ஹஸ்பண்ட். பெட்காய் யாரு? பெகோட்டியா? PEGGOTTY. பெகோட்டி. சர்வன்ட். சர்வன்டோட ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னா பார்கின்ஸ். BARKINS. இது வரைக்கும் கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்டர் மிகாபர். மிஸ்டர் மிகாபர். மிகாபர் யாரு அப்படின்னு சொன்னா சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அவங்களோட ரியல் லைஃப்ல சின்ன வயசுல 12 வயசு இருக்கும் போது அப்பாவோட கடனை கட்ட முடியலன்னு சொல்லி ஜெயிலுக்கு போனாங்கல்ல. சோ அந்த வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இந்த மிஸ்டர் மிகாபர் வந்து பினான்சியல் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா இல்லாம டெப்டர் பிரிசனுக்கு வந்து அனுப்பி விட்டுருவாங்க. சோ அந்த கேரக்டர் வந்து இது காட்டும். மிஸ்டர் மிகாபர் அவன் பக்கத்துல டெப்டர் பிரிசனுக்கு போவான்னு எழுதிச்சிருக்கோங்க. ஓகேவா? அடுத்தது மிஸ் பெட்சி. மிஸ்டர் மெட்ஜி இவங்க யாருன்னா ஆண்ட். AUNT ஆண்ட். ஆண்ட் வந்து எப்படி கூப்பிடுவாங்க சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அப்படின்னா ட்ராட்னு கூப்பிடுவாங்க. TROT ட்ராட். இந்த ஆண்ட் வந்து டிக்கன்ஸ் எப்படி கூப்பிடுவாங்கன்னா ட்ராட். ட்ராட்வுட் காப்பர்ஃபீல்ட்னு கூப்பிடுவாங்க. ஃபுல் நேம் வந்து அது ஷார்ட்டா ட்ராட். ட்ராட்வுட் காப்பர்ஃபீல்ட். அவன் பேரை வந்து இந்த ஆண்ட் மட்டும் தான் அப்படி கூப்பிடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் யாருன்னா மிஸ்டர் விக்ஃபீல்டு. மிஸ்டர் விக்ஃபீல்டு இது யாருன்னா இவன் லவ் பண்றவனோட அப்பா. யார் லவ் பண்றவங்கன்னா டேவிட் காப்பர்ஃபீல்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், ஆக்னஸ் அப்படின்னு சொல்லி. அந்த ஆக்னஸோட அப்பா தான் மிஸ்டர் விக்ஃபீல்டு. டேவிட் காப்பர்ஃபீல்டு ஓப்பனிங்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். அந்த பொண்ணு வந்து ஆக்னஸ். ஆக்னஸோட அப்பா தான் மிஸ்டர் விக்ஃபீல்டு. இது ஓகேவா? ஓகே. அடுத்தது ஸ்டோரியோட இவ்வளவு நேரம் வில்லன் யாருமே வரவே இல்லைல்ல. இந்த ஸ்டோரியோட வில்லன் யாரு அப்படின்னு சொன்னா உரியாஹிப். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கேரக்டர் உரியாஹிப். உரியாஹிப் இவனை வந்து என்னன்னு மீட் பண்ணுவாங்கன்னா ஸ்னேக் லைக் கேரக்டர்னு சொல்லுவாங்க. பாம்பு மாதிரி ஸ்னேக் லைக் கேரக்டர் உரியாஹிப். ஒரு தடவை இவனோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இந்த எக்ஸ்பிளனேஷன் யாரை மீன் பண்ணுதுன்னு கேட்டிருந்தாங்க. இவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா ரெட் கலர் ஹேர் இருக்கும் இவனுக்கு. உரியாஹிப்புக்கு வந்து ரெட் கலர் ஹேரு. ட்ரெஸ் வந்து டோட்டலா பிளாக்ல தான் பண்ணுவான். skeleton like appearance. skeleton மாதிரி appearance இருக்கும் உனக்கு. உரியாஹிப் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான கேரக்டர். இது வரைக்கும் கிளியரா? கிளியர். ஓகே. டேவிட வந்து இவங்க இருக்காங்கல்ல அந்த பெட்சி. பெட்சி யாரு? ஆண்ட் ஆஃப் டேவிட். ஆண்ட். அவங்க வந்து லாயர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. லாயருக்கு படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லாயருக்கு படி அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து டேவிட் வந்து லண்டன்ல இருப்பான். அப்போ பெட்சி வந்து சொல்லுவாங்க நீ லாயருக்கு படி, அது உனக்கு நல்லா சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போய் யார் பாப்பான் அப்படின்னு சொன்னா ஸ்பென்லோவோட டாக்டர். SPENLOW ஸ்பென்லோவோட டாக்டர் டோராவை பாப்பான். ஸ்பென்லோவோட டாக்டர் டோரா. ஃபர்ஸ்ட் எந்த பொண்ணை பார்த்தான் இவன்? ஆக்னஸ். ஓகேவா? ஆக்னஸ் அந்த இதுல பாப்பான். இங்க வந்து யார பாப்பான் அப்படின்னு சொன்னா ஸ்பென்லோவோட பொண்ணு டோராவை பாப்பான். கடைசி யார் மேரேஜ் பண்ணிப்பாங்கன்னு சொன்னா டோராவும் டேவிட் காப்பர்ஃபீல்ட் தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க. இது வரைக்கும் பார்த்த கேரக்டர்ஸ் கிளியரா? இவ்வளவுதான் கேரக்டர்ஸ். எதுவும் டவுட்ஸ் இருக்கா இவ்வளவு நேரம் பார்த்ததுல? நோ மேம். நோ. அதர்ஸ்? நோ. No. Okay. Okay guys, thank you. Thank you. Thank you. Thank you, ma'am.